ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன். அதாவது ஒரு சில பேர் ஒருத்தருக்கும் சில பேருக்கு எனக்கு இந்த இஷ்ட தெய்வம் பிடிக்கும்பா. குலதெய்வம் அப்படிங்கிறது வேற, எல்லாருக்குமே உண்டு. அந்த தெய்வத்தை நம்ம எப்போவுமே நிந்தனை பண்ணக்கூடாது. குலதெய்வம் நிந்தனை பண்ணியாச்சுன்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் வேற. பட் இஷ்ட தெய்வம் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு ஒரு சில தெய்வங்களை ரொம்ப பிடிக்கும். சிவபெருமானை பிடிக்கும், பெருமாளை பிடிக்கும், முருகப்பெருமானை பிடிக்கும், அம்மனை பிடிக்கும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு சாய்பாபாலேருந்து எல்லாருக்குமே ஒன்று பிடிக்கும் இல்லையா? இந்த சிவபெருமானுக்கு தனி சக்தி உண்டு. ஒரு தெய்வத்துக்கும் அந்தந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி சக்தி அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்குமே ஒன்று தான். அதாவது முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. கந்த சஷ்டி கவசம் இருக்குது, கந்த குரு கவசம் இருக்குது, திருப்புகள் இருக்குது, வேல்மாறல் இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ முருகப்பெருமான ஸ்லோகத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இந்த வேல்மாறலில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதை சொல்லியாச்சுன்னா ரொம்ப வேல்மாறல் ஃபுல்லாக படிக்காட்டையுமே அந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னாலே ரொம்ப புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கின்றக்கா. ஸோ அதை நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் டெய்லி கார்த்தாலையோ இல்லை சாயங்காலமோ சொன்னாலே போதும். ஆனால் அதை ஜஸ்ட் லைக் தட் நம்ம பாட்டுக்கு சொல்லப்படாது. அதுக்கு சொல்கிறதுக்கு 2-3 விதிமுறைகள் இருக்குது. அதை நான் அப்புறம் கூட உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அதை சொல்லியாச்சுன்னா கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றம் வரும். அன்றைக்கே ஒரு சேஞ்சு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் தயவு பண்ணி நீங்கள் அதை சொல்லி நீங்கள் பாருங்கோ. சொன்ன அன்றைக்கே ஒரு சின்ன ஒரு மாற்றமாவது நீங்கள் நினைத்த காரியங்களில் நடக்கும். ஏன்னா அப்போ எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் நம்பி வேண்டிக்கணும். அதாவது சொல்லி பார்க்குறேன் அப்படி நீங்கள் தயவு பண்ணி நினைக்காதீங்க. இது சொல்கிறதுக்கு நிறைய விதிமுறைகளே இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு திரும்பியும் கூட சொல்கிறேன் நான். பட் இப்போ என்னென்னா, இதை நீங்கள் சொல்லி பாருங்கோ. சொல்லிவிட்டு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஏதாவது நல்ல சேஞ்சு தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் இதில் மட்டும் கொடுங்க. நீங்கள் என்னோட கமெண்ட்டில் நீங்கள் கொடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அதாவது வந்த வினையும் வருகின்ற வினையும் கந்தனென்ற பேர் சொன்னால் கலங்கி நிற்குமே அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி நமக்கு வரப்போகிற கஷ்டத்தையும் போக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு கந்த பெருமானுக்கு உண்டு, இந்த ஸ்லோகத்திற்கு உண்டு. ஸோ இந்த ஸ்லோகத்தை நான் இப்போ சொல்கிறேன். மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் எனக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த ஸ்லோகத்தை நீங்கள் எல்லாருமே சொல்லுங்க. திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. திருத்தணியில் ஊதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் ஊரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் சாதாரணமாகவும் சொல்லலாம், ராகத்தோடவும் சொல்லலாம். உங்களுக்கு எப்படி சொன்னாலும் பலன் ஒன்று தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை ஒரே ஒரு வாட்டி நாளைக்கு நன்னா குளிச்சுட்டு காலங்கார்த்தால் நீங்கள் சொல்லி பாருங்கோ. கண்டிப்பான முறையில் உடனே ஒரு மாற்றம் தெரியும். இதை முதல்ல தான் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா, பிள்ளையாருக்கு ₹1 காசு எடுத்து வச்சுட்டு பிள்ளையாரை நன்னா வேண்டேன்ட்டு இதை ஆரம்பிங்கோ. பட் இதை சொல்கிறதுக்கு 2-3 விதிமுறைகள் இருக்குது. நான் திரும்பவும் உங்களுக்கு நான் அழகாக சொல்கிறேன். இதை சொல்லிவிட்டு எனக்கு நீங்கள் சரவண பவன் சொல்லுங்க. எல்லாரும் நன்னா இருங்கோ.